பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. 5 விஷயங்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பவை. மறுபடியும் சொல்றாரு அதுல, பிணியின்மை, நோயே இருக்கக்கூடாது. செல்வம் விளைவு, செல்வத்தை பெருக்கும் திறன் அது இருக்கணும். அடுத்து இன்ப வாழ்வு, ஏமம், அடுத்து இவையெல்லாம் சேர்ந்தா அந்த நாட்டில் மிகச்சிறந்த நாடாக அது விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியணும்? அப்படிப்பட்ட அணிகலன்கள் உடைய நாடுகளும் இருந்தன, அப்படிப்பட்ட அணிகலன்களில் ஏதாவது குறைவான நாடுகளும் இருந்தன. எனவே இருக்கின்ற நாட்டை புகழ்ந்து இல்லாத நாட்டிடம் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கான முயற்சியை எடுங்கள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் என்றால், அத்தகு பெருமைமிகு வாழ்வை அற்றை தமிழர் வாழ்ந்தனர் என்பதும் நமக்கு பெருமை. அந்த பெருமை குன்றாமல் இருங்கள் என்று வழிகாட்டி நடத்தி செல்லும் பெரியவர் ஒருவர் மற்ற நாடுகளுக்கு, தமிழ் பேசு நல்லுலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு அறிவுரை கூறுபவராக இருந்தார்.